நேயர்களுக்கு வணக்கம். அரசியல் பண்ணுறியா அராஜகம் பண்ணுறியா அப்படிங்கிற ஒரு ஸ்லாங்கில் வந்து இன்றைக்கி நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் வந்து பேசியிருக்காரு. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பேச போகிறோம். நம்ம வந்து பியூரான அரசியல் பேசுகிறதே இல்லை, பேசி ரொம்ப நாள் ஆச்சு. அதனால் இன்றைக்கி அரசியல் பேசுவோம் அப்படின்னு வந்திருக்கேன். நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் திருபுவனத்தில் போராட்டம் நடத்துவதற்காக, அதாவது மடப்புறம் பத்ரகாளியம்மன் கோவிலினுடைய ஒப்பந்த காவலாளியாக பணியாற்றிய அஜித்குமார் அவருடைய அந்த மரணத்திற்கு நியாயம் கேட்டு போராட்டம் நடத்துவதாக, கண்டன போராட்டம் நடத்துவதற்காக அனுமதி கேட்டிருந்தாங்க. அனுமதி மறுக்கப்பட்டிருக்கிறது. தற்போது அதற்கான ஒரு செய்தியாளர் சந்திப்பின் போது அவர் கொந்தளிச்சு பேசியிருக்காரு. விஜய் குறித்தும் பல்வேறு விஷயங்களை வந்து பேசியிருக்காரு. அவங்க ஹோல்சேல் டீலர், நீ என்ன வந்து ரீட்டைல் டீலரா அப்படிங்கிற மாதிரிலாம் பேசியிருக்காரு. வீடியோக்குள்ளே போகலாம். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி சீமான் அவர்கள் வந்து கடந்த 3ஆம் தேதியே வந்து நாம் தமிழர் கட்சி சார்பாக திருபுவனத்தில் அந்த ஒப்பந்த காவலாளி, அந்த பத்ரகாளியம்மன் கோவிலினுடைய ஒப்பந்த காவலாளியாக பணியாற்றிய அஜித்குமார் விசாரணைக்காக அழைத்து செல்லப்பட்டு காவலர்கள் சிறப்பு குழு அப்படிங்கிற அந்த சிறப்பு டீம், ஸ்பெஷல் டீம் காவலர்கள் தாக்கிய அந்த தாக்குதலில் கிட்டத்தட்ட 18 மணி நேர தாக்குதலுக்கு பிறகு அவர் வந்து உயிரிழந்தார். அந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டை வந்து பார்த்துருப்போம். ஒருவேளை சோறு கூட பலருக்கு இறங்கியிருக்காது. அதாவது அந்த ரிப்போர்ட்டை பார்த்த மறுகணத்துலேருந்து நமக்கு சாப்பிடவே தோணியிருக்காது. அப்படி ஒரு ரிப்போர்ட்டாக தான் அது இருந்துச்சு. நான் வந்து மூளையில் இரத்த கசிவு, இதயத்தில் இரத்த கசிவு, கல்லீரலில் பிரச்சனை, அது மாதிரி பிறப்புறுப்பில் வந்து இரத்த கசிவு, மிளகா பொடி தூவியிருக்காங்க, காதில், மூக்கில், கண்ணில், வாயில் பிறப்புறுப்பையே சிதைச்சிருக்காங்க. அந்த காணொளி காட்சிகள்லாம் வந்து அது எப்படின்னா, அந்த போலீஸார் வந்து அவர் கால் மேலே ஏறி நிற்கிறது, அந்த பிறப்புறுப்பை வந்து ஏறி நிற்கிறது, உதைக்கிறது, இந்த மாதிரியான காட்சிகளை கண்ணார பார்த்த சாட்சியங்கள் வந்து நீதிமன்றத்தில் ஆஜராகி விளக்கம் கொடுத்துருந்தாங்க, விசாரணைக்கு ஆஜராகியிருந்தாங்க. அது போக அந்த அஜித்குமார் உடைய அந்த மரணத்திற்கு, அந்த கொலைக்கு நீதி கிடைச்சிருக்கு இன்றைக்கி அப்படின்னா, அதற்கு முக்கிய காரணம், முதல் காரணம் பல விஷயங்கள் இருக்குது. அவங்க பொதுவெளியில் வச்சு தாக்குனது, அது பொதுமக்கள் பார்த்தது, ப்ளஸ் சிறப்பு டீமுக்கு என்ன அதிகாரம் இருக்குது, ஏன் தேவையில்லாமல் ஆஜரானாங்க, எஃப்ஐஆரே போடாமல் எப்படி நீங்கள் விசாரிக்கலாம், அப்படியும் விசாரிக்கிறதுக்குன்னு ஒரு முறை இருக்குது, எதையுமே பின்பற்றலை அப்படிங்கிறதையெல்லாம் தாண்டி மக்கள் மன்றத்தில் பல கேள்விகளை எழுப்புவதற்கான ஒரு சாட்சியமாக அந்த காணொளி காட்சி இருந்துச்சு. அந்த காணொளியை எடுத்தவர் சக்தீஸ்வரன், அவரே இப்போ ஆபத்தான நிலைமையில் இருக்கார். எனக்கு உயிர் அச்சுறுத்தல் இருக்குது, எனக்கு பாதுகாப்பு வேணும், பாதுகாப்பு கொடுக்கணும்னு நீதிமன்றம் அறிவுறுத்தியும் பாதுகாப்பு வழங்கப்படலை, நான் உட்பட சாட்சிகள் அளித்த பிறருக்கும் பாதுகாப்பு வழங்கப்படலை அப்படிங்கிற கோரிக்கையெல்லாம் வந்து அவர் ப்ரெஸ் மீட்டில் வச்சுருந்தார். இந்த மாதிரி ஒரு மோசமான ஒரு காவல்துறையினருடைய செயல்பாட்டிற்கு எடுத்துக்காட்டு இந்த அஜித்குமாரனுடைய மரணம். அதை லாக்அப் டெத்துன்னு கூட சொல்ல முடியாது. சரி, திமுக ஆட்சிக்கு வந்து இதுதான் வந்து முதல் லாக்அப் டெத் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த காவல்துறை மரணமான்னு கேட்டால் கிட்டத்தட்ட இல்லை, 24 மரணங்களுக்கு மேலே நடைபெற்றிருக்கிறது. அது எல்லாமே இப்படி பேசுகிறலாகலை அப்படிங்கிறது தான் வந்து பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். சரி, இது இவ்வளோ தூரம் போயிட்டுருக்கும்போது அந்த காவல்துறையினுடைய செயல்பாட்டிற்கு கண்டனம் தெரிவித்து மன்னிப்பு கேட்டு முதலமைச்சர் வந்து அவங்க தாயிடம் பேசியிருக்காரு. தம்பிக்கு வந்து வேலை கொடுத்துருக்காங்க, இடம் கொடுத்துருக்காங்க, வீடு கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் கொடுத்தா அந்த உயிர் வந்துருமானா வராது. இது கண்டிப்பாக கண்டனத்துக்குரியது. இது இனிமேல் நடக்கவே கூடாத ஒரு சம்பவம் தான். ஆனால் மீண்டும் மீண்டும் ஏன் நம்ம தமிழ்நாட்டில் இது நடக்குது அப்படின்னு தெரியல. இப்படி ஒரு சூழலில் போயிட்டுருக்கும்போது எதை வந்து எதிர்க்கட்சியாக இருக்கும்போது கடுமையாக எதிர்த்து ஆட்சிக்கு இன்றைக்கி திமுக வந்தாங்களோ அதே விஷயங்களில் பல விஷயங்கள் திமுக ஆட்சியில் தொடருவது அவங்களுடைய ஆட்சிக்கே ஒரு மிகப்பெரும் அவப்பெயர் தான். அந்த விஷயத்தில் இதுவும் ஒன்று, காவல்துறை மரணம் அப்படிங்கிறதையும் பார்க்குறோம். சரி, இதில் வந்து இதற்கு எதிராக கண்டன ஆர்ப்பாட்டத்தை நடத்தணும் அப்படின்னு நாம் தமிழர் கட்சி சார்பாக அனுமதி கேட்டிருந்தாங்க திருபுவனத்தில். அதற்கு வந்து அனுமதி மறுக்கப்பட்டிருக்கிறது. அதற்கு சொல்லக்கூடிய காரணங்கள் என்ன அப்படின்னா, ஏற்கனவே கடந்த 3ஆம் தேதியே நீங்கள் வந்து ஒரு கண்டன ஆர்ப்பாட்டத்தை நடத்திட்டீங்க, மறுபடியும் வந்து அனுமதி வழங்க முடியாது அப்படிங்கிறது ஒரு காரணமாக இருக்குது. இன்னொன்று என்னவா இருக்குது அப்படின்னா, அது சந்தை நாள், அங்கே சந்தையில் கூட்டம் கூடுவாங்க, அப்போ நீங்கள் வந்து அங்கே வந்து ப்ரொட்டஸ்ட் பண்ணிங்கன்னா அங்கே வந்து கூட்டம் கூடும், நெரிசல் ஏற்படும் அப்படிங்கிறதெல்லாம் சொல்கிறாங்க.
இதையெல்லாம் தாண்டி இன்னொரு விஷயம் என்ன சொல்கிறாங்கன்னா, அங்கே தேர் அந்த ஊர் அதாவது திருப்புவனம் அருகில் உள்ள ஒரு பகுதியில் வந்து தேர் நாள் வந்து அதாவது அந்த கோவில் தேர் இழுத்துட்டு போவாங்களே அந்த ஒரு நிகழ்ச்சி நடைபெற இருக்கிறதுனால காவல்துறையினர் எல்லாமே அங்கே பாதுகாப்புக்கு குவிக்கப்பட இருக்காங்க. அதனால இங்கே வந்து பாதுகாப்பு வழங்க முடியாது அப்படிங்கிறது காவல்துறையினருடைய ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக இருக்கு. சீமான் அவர்கள் என்ன சொல்றார் அப்படின்னா, இவ்வளவு நியாயமாக நேர்மையாக காவல்துறையினர் நடந்து கொள்வார்கள் எனில் அஜித்குமாரனுடைய இந்த விசாரணை விஷயத்திலையும் இவ்வளவு நேர்மையாக நியாயமாக நடந்திருந்தா இப்படி ஒரு மரணமே ஏற்பட்டிருக்காது இல்லையா? இப்படி ஒரு மரணமே ஏற்படலை அப்படின்னா நாங்கள் போராட்டத்திற்கே நேரம் கேட்டிருக்க மாட்டோம் இல்லையா? அதனால நாங்கள் வந்து இந்த அனுமதி ரத்தை மீறி நாங்கள் போராட்டம் நடத்த தான் போகிறோம் அப்படின்னு அறிவிச்சிருக்காரு. சீமான் அவர்கள் வந்து இது மாதிரி பல விஷயங்களை மீறி நடந்திருக்காரு. முடிஞ்சா என் மேலே கைது பண்ணிப்பார், என்னை அரெஸ்ட் பண்ணிப்பாருன்னு கூட சொல்லியிருக்காரு. ஆனால் எதுவும் நடக்கலை. ஸோ அதனால் இந்த விஷயத்தில் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். இந்த நேரத்தில் செய்தியாளர்கள் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, விஜய் பற்றின கேள்வியை அங்கே வைக்கிறாங்க. என்ன கேட்குறாங்க அப்படின்னா, தமிழகத்தில் வந்து 2026 தேர்தல் களம் வந்து 4 முனை போட்டியாகிருக்கு. விஜய் தனித்தே போட்டியிடுறாரு. விஜய் தான் முதல்வர் வேட்பாளர் அப்படின்னு சொல்லும்போது சீமான் அவர்கள் வந்து சிரிச்சுக்கிட்டே அவர் கட்சின்னா அவர் தான் முதல்வர் வேட்பாளராக இருப்பார், இது என்ன அப்படின்னு சொல்லி பேசினார். அதுக்கப்புறமா விஜய் வந்து உங்களோட கூட்டணிக்கு வர விருப்பம் தெரிவித்தா நீங்கள் வந்து சேர்த்துப்பீங்களா அப்படின்னு ஒரு கேள்வியை செய்தியாளர் கேட்குறாரு. ஆக்சுவலி இந்த மாதிரி கேள்வியை விஜய் தரப்புலேருந்து கேட்க சொன்னாங்களா இல்லை என்னங்கிறது நமக்கு தெரியல. ஏன் இப்படி ஒரு கேள்வி அப்படிங்கிறது தெரியல. சேர்த்துப்பீங்களா அப்படின்னு ஏன் கேட்க வேண்டிய அவசியம் என்ன இருக்காங்க அப்படிங்கிறது புரியலை. ஒருவேளை நீங்களும் விஜய் அவர்களும் இணைய வாய்ப்பு இருக்கா அப்படின்னு கூட கேட்டிருக்கலாம். அதை அப்படி கேட்கல அந்த செய்தியாளர். சரி, பதில்ல நம்ம போயிடலாம். அது வந்து கொள்கை முரணே இருக்கு. நாங்கள் வந்து மேதகு பிரபாகரன் அவர்களுடைய பிள்ளைகள் அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் விஜய் அவர்கள் வந்து பெரியார் அவர்களுடைய பிள்ளைகள் அப்படின்னு சொல்கிறாரு. பெரியார் வழிகாட்டியாக ஏற்றுக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாரு. அதனால் அது வந்து சாத்தியப்பாடு இல்லை அப்படிங்கிற மாதிரி சீமான் சொல்கிறார். அதையெல்லாம் தாண்டி பெரியார் தொடர்பான அவர் முன்னாடியே வச்ச பல்வேறு விமர்சனங்களை வச்சு இதுக்கெல்லாம் வந்து நீங்கள் தமிழில் வந்து சனியன் அப்படின்னு சொன்னார், இதெல்லாம் ஏற்றுக்கிறீங்களான்னு அப்படி ஒரு லிஸ்ட்டை போட்டு பேசுகிறாரு. இதுக்கப்புறமா என்ன சொல்கிறாருன்னா, கூட்டணிக்கு நாங்கள் வந்து அதிமுகவோட பாஜகவோட கூட்டணிக்கு போவேன் அப்படின்னா உங்களுக்கு இருக்கு தனி கட்சி, நீங்கள் போய் அவங்களோட இணைஞ்சிக்க வேண்டியதானே அப்படின்னு ஒரு வார்த்தையை வந்து மென்ஷன் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் அவங்க ஹோல்சேல் டீலர், நீங்கள் வந்து ரீட்டைல் டீலரா? அரசியலை வந்து நாங்கள் விடுதலைக்கான ஒரு களமாக பார்க்குறோம், வியாபாரமாக பார்க்கல அப்படின்னு சொல்கிறார். அப்போது விஜய் அவர்கள் அரசியலை வியாபாரமாக பார்க்குறாரு அப்படின்னு அவர் சொல்ல வராரா? அரசியலை வந்து வியாபாரமாக பார்த்தா விஜய் வந்து அரசியலுக்கு வந்திருக்காருன்னு சொல்ல வராரா அப்படிங்கிறது தான் அங்கே எழுப்பப்பட வேண்டிய கேள்வியாக இருக்குது. சரி, மீண்டும் மீண்டும் ஏன் வந்து விஜய் அவர்களை சீண்டி கொண்டே இருக்கிறார் சீமான் அவர்கள் அப்படிங்கிறது தான் இந்த நேரத்தில் தோணக்கூடிய விஷயமா இருக்கு. ஏன் அப்படின்னா, விஜய் அவர்கள் வந்து புதிதாக கட்சி ஆரம்பித்தப்போ தம்பி வரட்டும், யார் வேணால் அரசியலுக்கு வரலாம், தம்பி வந்தால் நல்லது தானே, அவருக்குன்னு பின்புலத்தில் வந்து ஒரு பெரிய ரசிகர் கூட்டம் இருக்குது, அவங்களெல்லாம் அரசியல் படுத்தப்பட்டு வந்தாங்கன்னா நல்லது தானே தமிழ்நாட்டிற்கு, புதிய அரசியல் கட்சி வரட்டும், திராவிட கட்சிகளே மாறி மாறி ஆட்சி பண்ணி என்ன பண்ணியிருக்காங்க, தமிழ்நாட்டை சுக்குநூறாக்கி வச்சுருக்காங்க, கெடுத்து வச்சுருக்காங்க, இப்படிங்கிற மாதிரியெல்லாம் பேசியிருந்தார். அதுக்கப்புறம் கட்சி ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து முதல் மாநாட்டுக்கு அழைச்சா போவீங்களா அப்படின்னு. இதில் வந்து இந்த விஜய் அவர்களுக்கும் சீமானவர்களுக்குமான இந்த விரிசல்லையும் சரி, இந்த உரசல்லையும் சரி, இது எல்லாத்துலேயும் செய்தியாளர்களுக்கு ரொம்பவே முக்கிய பங்கு இருக்குது. மாநாடுக்கு முன்னாடி பல முறை சீமான் கிட்ட இந்த கேள்வி வச்சுருந்தாங்க. விஜய் உங்களை மாநாட்டுக்கு அழைச்சா நீங்கள் போவீங்களான்னு. தம்பி கூப்பிட்டா போக வேண்டியது தானே, ஏன் போகக்கூடாதா, நானும் தம்பி ஒன்று சேர்ந்துருவோன்னு பார்க்குறீங்களா, பயமாக இருக்கா அப்படிங்கிற மாதிரிலாம் பேசியிருந்தார். நான் விஜய் வந்து கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி என் கூட நிறைய ஆலோசனை பண்ணார், நாங்கள் கார்லேயே வந்து பேசணும் அப்படின்லாம் பேசியிருந்தார். அப்புறமா கட்சி ஆரம்பித்து அந்த மேடையில் வந்து கொள்கைகளை வந்து அறிவித்ததுக்கப்புறம் சீமான் அவர்கள் ரொம்பவே வந்து டென்ஷனின் உச்சத்துக்கே போய் அவர் வந்து பேசினார். என்ன திராவிடமும் தமிழ் தேசியம் எனது இரு கண்கள் சொல்கிற, எப்படி வந்து அது வந்து சரிப்படும், ரெண்டும் வேறு வேறு திசையை நோக்கி போகிறது, அது எப்படி ஒரே திசையில் இருக்கும், எப்படி சொல்லலாம் அப்படின்னு பல கேள்விகள் அடுக்கினார். கடைசியில் உச்சத்துக்கு போய் என்ன பண்ணார், ரோட்டில் ஒன்று இந்த பக்கம் நின்று இல்லை அந்த பக்கம் நின்று, நடுவில் நின்று லாரி அடித்து செத்துருவேன் அப்படி இந்த அளவுக்கு வந்து பேசியிருந்தார். அதுக்கப்புறமா என்ன பண்ணார் அப்படின்னா, கொஞ்ச நாள் கழித்து செய்தியாளர் சந்திப்பில் பேசும்போது என்ன சொன்னார்னா, அவர் விருப்பம் அரசியலுக்கு வர்றது, அவருக்கு வந்து ஒரு மாநாடு நடத்தணும், ஒரு கட்சி கூட்டம் நடத்தணும் அப்படின்னா வந்து அவருக்கு ரசிகர் பலம் பெருசாக இருக்குது, கூட்டம் வரதான் செய்யும், திமுக வந்து விஜய் பார்த்து பயப்படுது, எதற்குமே அனுமதி தர மாட்டேங்குது அப்படின்னு மீண்டும் வந்து ஒரு சாஃப்ட் கார்னரோட பேசியிருந்தார்.
இன்னைக்கு இப்படி பேசியிருக்காரு. சரி என்ன அவருடைய ஸ்டாண்ட் வந்து எப்படி போகுது இனி அடுத்து அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். விஜய் தாவேகா தரப்புலேருந்து தனித்தே போட்டி அப்படின்னு அறிவிக்கப்பட்டிருக்கிறது. விஜய் தான் முதலமைச்சர் வேட்பாளர் அப்படின்னு ஆதவ் அர்ஜுனா கூட நேற்றைக்கு ஒரு பேட்டியில் சொல்லியிருக்காரு. இப்போ 2026 தேர்தல் களம் வந்து 4 முனை போட்டியாக இருக்கு. சீமான் அவர்கள் வந்து வந்தவங்கெல்லாம் வந்து 4 முனை போட்டி ஆயிடுவாங்களா அப்படிங்கிற ஒரு டோன்ல தான் வந்து வேறு சில வார்த்தைகளை பயன்படுத்தி அவருடைய ஆன்சர் வந்து இந்த கொஸ்டினுக்கான 4 முனை போட்டி தொடர்பான கொஸ்டினுக்கான ஆன்சராக இருந்துச்சு. விஜய் வந்து தன்னுக்கு ஈக்குவலாக வச்சு சீமான் அவர்கள் பார்க்கல அப்படிங்கிறது இதிலிருந்தே தெரிஞ்சுக்கலாம். நாம் தமிழர் கட்சி அப்படிங்கிறது வந்து கிட்டத்தட்ட ஆரம்பிச்சு 10-12 வருஷத்துக்கு மேலாகி இப்பதான் வந்து ஒரு அங்கீகாரத்தையே அவங்க பெற்றிருக்காங்க. ஆனா விஜய் வந்து இன்னும் தன்னுடைய பலத்தை நிரூபிக்கவே இல்லை. ஒரு தேர்தலில் கூட போட்டியிடவே இல்லை. இதுதான் 2026 தேர்தலாம் அவங்களுக்கு முதல் தேர்தல் சந்திப்பு. ஆனா இந்த தேர்தலே வந்து கிட்டத்தட்ட 15-20% வாக்குகளை விஜய் பெறுவார் அப்படின்னு பல்வேறு கருத்து கணிப்புகள் சொல்லப்படுது. அதெல்லாம் கருத்து திணிப்புகள் தான். இதற்கு வாய்ப்பு குறைவு தான். 8-10% வாக்கு எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதெல்லாம் தாண்டி அவர் களத்துல இறங்கணும். களத்தோடு களமாக மக்களை சந்திக்கணும், மக்களோடு மக்களா நிக்கணும், மக்கள் பிரச்சனை அனைத்துக்குமே குரல் கொடுக்கணும். செலக்டிவா ஆப்ஷன் சூஸ் பண்ணி ஒவ்வொரு இதுக்கு பேசலாமா, அது வேணாமா, இதுக்கு பேசலாமா, வேணாமான்னு அவர் ரிப்ளை பண்ணுறதுக்குள்ளே காலமாகி போயிடுது. ஒரு சம்பவம் நடந்துச்சுன்னா அந்த நேரத்தில் அவர் ரியாக்ட் பண்ணுறதில்ல. அந்த நேரத்தில் ஒரு பிரச்சனை நடக்குது, ஒரு பொதுமக்களுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா பொதுமக்களோடு வந்து தோளோடு தோள் நின்று அந்த பிரச்சனைக்காக குரல் கொடுப்பது இல்லை. பிரச்சனை நடந்து ஒரு 4 நாள் கழித்து சாவகாசமாக வந்து ட்வீட் போடுறாரு. இல்லை கட்சியினர் சார்பாக ஏதாவது ப்ரொட்டஸ்ட்டை எடுக்கிறாங்க. விஜய் அவர்கள் களத்தில் இறங்கி இது வரைக்கும் ஒரு ப்ரொட்டஸ்ட்டை கூட கையில் எடுக்கலை ஒரு அரசியல் கட்சியினுடைய தலைவர். இதெல்லாம் தாண்டி ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பை கூட நடத்தாத ஒரே அரசியல் கட்சி தலைவர் அப்படின்னா அது விஜய் அவர்கள் தான். இதுக்கெல்லாம் எப்போ முற்றுப்புள்ளி வைக்கிறாரோ அன்னைக்கு தான் ஒரு களத்துக்கு வந்தாதான் வந்து சமமாக பார்ப்பாங்களோ எல்லா அரசியல் கட்சி தலைவர்களும் அப்படிங்கிற அளவுக்கு போயிட்டுருக்கு. கூட்டணியில் இருக்கக்கூடிய மற்ற பிற அரசியல் கட்சி தலைவர்கள் திமுக, அதிமுக கூட்டணியில் இருக்கிறவங்க விஜய் அவர்களுக்கு ஒரு சாஃப்ட் கார்னரை காட்டுறாங்க, திருமாவளவன் சார் உட்பட. பட் வந்து சீமான் தரப்புலேருந்து தொடர்ந்து இதே போன்ற பேச்சுக்கள் தான் இருக்குது. என்ன நடக்குது அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பார்க்கலாம். பலர் சொல்கிறாங்க அதிமுக கூட்டணியிலேருந்து பாஜக கூட்டணியிலேருந்து அதிமுக வெளியில் வந்துடுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் தேர்தலுக்கு இன்னும் 8 மாதங்கள் இருக்குது சரியாக. அப்படி வந்தால் தமிழகம் அதாவது எடப்பாடி அவர்கள் வந்து சேஃப்டியாக இருப்பாரா, அவர் தான் முதலமைச்சர் வேட்பாளராக இருப்பாரா, அவருக்கு பாதுகாப்பு வேற அதிகரிக்கப்பட்டிருக்கு. விஜய் அவர்கள் ஒருவேளை பாஜக கூட்டணியிலேருந்து அதிமுக வெளியில் வந்துட்டா தாவேகாவும் அதிமுகவும் கூட்டணிக்கு போகிறாங்க அப்படின்னா அதெல்லாம் சுமூகமாக நடக்குமா, இல்லை பல ரைடெல்லாம் நடந்து பல அரெஸ்டெல்லாம் நடக்குமா அப்படிங்கிறதெல்லாம் தெரியலை நமக்கு. இன்னும் 8 மாதம் இருக்குது தேர்தல் களத்துக்கு. இன்னும் என்னென்னவெல்லாம் நடக்க போதோ, எவ்வளோ பிரேக்கிங் பார்க்க போகிறோமோ நமக்கு தெரியல. கண்டிப்பாக பேசுவோம், மீண்டும் பேசுவோம். நன்றி, வணக்கம்.